வணக்கம் நண்பர்களே. சொல்லறிவோம் பகுதியில் இன்று ஒரு சொல் குறித்து பார்ப்போம். தமிழில் அத்து என்கிற ஒரு சொல் இருக்கிறது. அந்த அத்து என்ற சொல்லுக்கு எல்லை என்று பொருள். அந்த சொல்லின் அடிப்படையில் அத்துவானம், அத்துப்பிடி, அத்துமீறி என்றெல்லாம் நாம் சொற்களை பயன்படுத்துகிறோம். அத்துவானம் என்பது நாம் ஒரு இடத்தை நோக்குகிறோம். அந்த நிலப்பரப்பின் எல்லை எங்கு முடிகிறதோ அந்த எல்லை முடிகிற இடத்தில் வானம் வந்து சேருகிற இடத்தை தான் நம்ம அத்துவானம் என்று சொல்லுகிறோம். நிலமும் வானமும் இணையும் இடம். ஏன்னா நம்ம கண் பார்வையில் அவ்வளோ தூரம் தெரியும். அந்த எல்லைக்கு தான் நம்ம அத்துவானம் என்று சொல்கிறோம். அத்துமீறி நடந்து கொள்கிறான், இவன் என்னிடம் அத்துமீறி நடந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவனுக்கான எல்லையை மீறி அவன் நடந்து கொள்கிறான். அவனுடைய உரிமையை தாண்டி அவன் நடந்து கொள்கிறான் என்ற இடத்துல அங்கேயும் அந்த எல்லை என்கிற பொருள் அவனுக்கான அனுமதிக்கப்பட்ட எல்லையிலிருந்து தாண்டி போனோம்னா அப்படி சொல்றாங்க. அந்த அத்துமீறி நடந்து கொள்கிறான் என்று அங்கேயும் அந்த அத்து என்பது எல்லை என்கிற சொல்லி தெளிவாக உணர்த்துகிறது. இன்னொன்று, அவருக்கு எல்லாமே அத்துப்பிடி. ஒரு குறிப்பிட்ட பொருண்மையில் அவருக்கு அந்த சம்பந்தமான எல்லா செய்திகளும் அத்துப்பிடி. அவர்கிட்ட அது அந்த துறை தொடர்பான எந்த கேள்விகளை கேட்டாலும் அதற்கான ஐயம் திரிவர அவர் விடை சொல்லிவிடுவார். அவருக்கு அதில் நிறைய காலமாக அதே தொழிலில் அல்லது அதே வேலையில் அவர் பழகி இருப்பதால் அவருக்கு அதனுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாமே அத்துப்பிடி என்று சொல்கிறோம். அப்பவும் அங்கே அந்த துறை சார்ந்த அவருடைய அறிவின் எல்லையைத்தான் நம்ம அத்துப்பிடி என்று சொல்கிறோம். எனவே அத்து என்கிற சொல் எல்லை என்பதை குறிக்கிறது. அந்த அத்து என்கிற சொல்லி அடியாக கொண்டு வரக்கூடிய அது தொடர்ந்து வரக்கூடிய எந்த சொற்களாக அதனால் உருவாக்கப்பட்ட சொற்கள் எதுவாயினும் அவையெல்லாம் எல்லை என்ற பொருளை குறிப்பதாக இருக்கிறது என்பதை இன்று நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் ஒரு சொல்லோடு இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.